புத்தகத்தை நேசித்து வாசித்தால் அதன் கருத்து உன் மூலம் சுவாசிக்கும். வாசித்து வளருங்கள், சிந்தித்து அறிவை பெறுங்கள். டி.என். பணிக்கர். தினமும் வாசிப்பதற்கு 1 மணி நேரம் ஒதுக்கி வைங்கள். அது உங்கள் அறிவின் மையமாக மாற்றும். ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன். படிக்கு புத்தகம். நான் இன்னும் வாசிக்காத புத்தகத்தை வாங்கி என்னை சந்திப்பவனே ஒரு சிறந்த நண்பன் ஆவார். அவர்தான் சிந்திக்க தூண்டும் ஒரு சிறந்த கருவியே வாசிப்பு. உடலுக்கு எப்படியோ உடல் பயிற்சியோ அதுபோல மனதிற்கும் பயிற்சி புத்தக வாசிப்பு. 1 கோடி கிடைத்தாலும் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன் என்றார் மகாத்மா. வாசிப்போம், வாசிப்பதை நேசிப்போம். தொற்று தொற்று பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வெறும் வெற்றியின் ஆயுதம். சிந்திக்க தூண்டும் ஒரு கருவியை வாசிப்பு. புத்தகத்தை திற, உன் வாழ்க்கை விரியும், வாழ்வே திருவிழாவாகும். 1 கோடி கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தார் மகாத்மா. உலகத்தின் ஒளியே புத்தகம். வாசிப்பு மூலம் அதனை ஒளிர வைப்போம். இதோ திறந்த வாசலை உன் முன் வைத்திருக்கிறேன், அதை எவனும் புரிய மாட்டான். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம். சிறையில் புத்தகம் வாசிப்பை மட்டும் அனுமதியுங்கள். நேன்றால் மாண்டேல். ஒரு எழுத்தாளன் புத்தகத்தை தொடங்கி வைக்கிறான், வாசகன் அதனை முடித்து வைக்கிறான். உலகத்தின் ஒளி புத்தகங்கள், அவற்றை வாசித்து ஒளி ஏற்றுங்கள். மகாத்மா காந்தி. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே. லெனின். வாசிப்போம், அறிவை வளர்ப்போம். வாழ்நாள் முழுவதும் எனக்கு 3 பொருட்களை தேவை. அவை புத்தகம், புத்தகம், புத்தகம்.